டேய் சந்தோஷ், என்ன யோசிக்கிறா? என்னடா சொல்கிற? எப்படி? சொல்லுங்க ஹீரோ சார், எப்படி இருக்கீங்க? டேய், நீ சொல்கிறது எல்லாம் புரியுது. ஆனால் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் தானே இருந்தான். நிதி, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சத்தியமாக விட்டு போக மாட்டேன்ல? சத்தியமாக போக மாட்டேன். ஒரு வாய் பேசி எங்கள் அண்ணனை கண்ணில் காட்டியிருக்கியா? டேய், நீ சொல்கிறது எல்லாம் புரியுது. ஆனால் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் தானே இருந்தான். டேய் சந்தோஷ், விளையாட்டு கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்லாத. சொன்னால் கேடுகிறது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அதுதான் நமக்கு நல்லது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டா சோகமாக இருக்க? ஸ்ரீநிதி என்ன நம்பி வந்தவடா. எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணேன். நான் சொல்லும்போது ஃப்ரெண்டு தான் முக்கியம், இது தான் முக்கியம்னா நான் என்னடா பண்ணுவேன்? ஒரு பக்கம் லவ்வு, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு. யாரை விட்டு தரதுன்னே தெரியலடா. ஆனால் ஒன்றுடா, இப்போ கூட நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் பிரேக்கப் சொல்லலைண்ணா, துரோகம் பண்ணிட்டேன்னு நினச்சி செத்துருப்பேன். என்ன ஹீரோ சார், அப்படியே காதலி நினச்சி உருகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க போல. சரி ஹீரோ சார், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் மாதிரி. அதில் மேலே இருக்கவன் கீழே வரலாம், கீழே இருக்கவன் மேலே போகலாம். நானே செம்ம கடுப்பில் இருக்கிறேன், பேசாமல் இருந்துட்டு. சரி ஹீரோ சார், உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. சரி, அப்புறம் பேசலாம். பாய் ஹீரோ சார். இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் தான்டா புரியவே மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் பேசுகிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரியுது? நம்ம 2 பேரும் பேசுகிறது மட்டும் இல்லை, நம்ம 2 பேர்த்துக்கு தெரியாத விஷயமும் தெரியுது. என்ன சொல்ல வரா? ஜீவா ஸ்ரீநிதியோட அண்ணன்ற விஷயம் நமக்கே தெரியாது, அவனுக்கு தெரியுது. அப்போ அவன் நம்ம கூட இருக்க ஆளாக இருப்பான்னு சொல்ல வரியா? அவன் நம்ம கூட இருக்க ஆள் இல்லை, அவன் நமக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருப்பான். டேய், என்னடா இப்படி குழப்பற? ஒன்றுமே நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம பிரச்சனை சந்திச்ச ஒருத்தர் கூட அவன் கிடையாது. அவனை நம்ம எங்கேயாவது பார்த்த ஒரு ஆளாக தான் இருப்பான். நீ என்னென்னமோ பேசுகிற, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி, பாய். டே சந்தோஷ், வீட்டை பார்த்துக்கோ. நான் உன் அண்ணன் அண்ணி கடைக்கு போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க, பாய். மல்லிகா, சதீஷ், மாயா மூவரும் கடைக்கு போகும் வழியில் வேகமாக ஒருவன் பைக்கில் வந்து மல்லிகாவின் ஃபோனை திருடிவிட்டு சென்றான். டே சதீஷ், என் ஃபோனை பிடிங்கிட்டு போகிறான், போய் பிடிடா. சதீஷால் வந்த திருடனை பிடிக்க முடியவில்லை. அவன் பைக்கில் வேகமாக சென்று விட்டான். அவன் பைக்கில் வேகமாக போயிட்டான், அதனால் பிடிக்க முடியல. சரி விடுறா, பட்டன் ஃபோன் தானே, போனால் போயிட்டு போகுது. சரி வாங்கம்மா, வீட்டுக்கு போகலாம். சரிங்க, இப்போ எதுக்கு வீட்டுக்கு போகலாங்கிறீங்க? அது என் ஃபோன் பேட்டரி தீர்ந்து போய் ஆஃப் ஆகிடுச்சு. அம்மா ஃபோனை திருடிட்டான். உன் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். என் ஃபோன் பேட்டரி தீர்ந்துடுச்சு, அதான் வீட்டுக்கு போய் உன் ஃபோனை எடுத்துகிட்டு வரலான்னு. நான் கையில் காசு கொண்டு வரல, ஜிபே பண்ணணும், அதான். ஒரு இடத்துக்கு போனால் பொறுப்பாக ஃபோன் சார்ஜர் போட்டு கொண்டு வர தெரியுதா? சரி வா போகலாம். மல்லிகா, சதீஷ், மாயா மூவரும் வீட்டுக்கு செல்கின்றனர். சந்தோஷுக்கு ஃபோன் வருகிறது. ஹலோ ஹீரோ சார், டாஸ்க் நம்பர் 3. வழக்கம் போல் இன்னும் 10 நிமிஷத்தில் மாமா சாக போகிறாங்க. வேணாம் 10 நிமிஷம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஒரு இன்னும் 20 நிமிஷத்தில் சாக போகிறாங்க. டே, வரும்போது உங்கள் அப்பாவை பத்திரமான இடத்துல விட்டுட்டு வந்துடு. ஏன்னா உங்கள் அம்மாவை கொலை பண்ணுன்னா மூடு மாதிரி உங்கள் அப்பாவை போட்டுற போகிறேன். சரியா? அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, வைக்கிறேன். அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு, கதவை போட்டு வந்துடலாம். ஆனால் அம்மாவை எப்படி கொல்ல போகிறான்னு தெரியலையே. சரி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்.
ஹலோ அம்மா. டேய் சந்தோஷ், என்னை இங்கே கடத்தி வச்சுருக்காங்கடா. அம்மா எங்கம்மா? டேய் இங்கே தான். சரிம்மா தான் வரேன். சதீஷ், மல்லிகா, மாயா மூவரும் வீட்டுக்குள் நுழைகின்றனர். என்ன வீட்டில் சந்தோஷம் காணோம்? அவன் நீங்கள் செத்துட்டீங்கன்னு நினச்சி காப்பாற்ற போயிருக்கான். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் அம்மா இப்போ சாக போகிறாங்கன்றேன். சதீஷ் திடீரென மல்லிகாவை கொல்ல பார்க்கிறான். மாயா அதை தடுக்கிறாள். என்ன, அம்மா சொன்ன இடத்துல யாரையும் காணோம். மாயா சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணுகிறாள். என்ன அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க? ஹலோ சொல்லுங்கள் அண்ணி, அம்மா எங்கே இருக்காங்க? ஹலோ சந்தோஷ், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. உங்கள் அண்ணன் உங்கள் அம்மாவை கொல்ல பார்க்குறான். இதோ சீக்கிரமாக வரேன் அண்ணி. சந்தோஷ் வேகமாக வீட்டுக்கு வருகிறான். வந்து சதீஷை அடிக்கிறான். ஏண்டா எவ்வளோ தைரியம் எங்கள் அம்மாவே கொல்ல பார்ப்பேன். சாவுடு அண்ணி. சீ, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? வீட்டை விட்டு வெளில போடா. மாயா மற்றும் மல்லிகா சென்றவுடன் சந்தோஷ் சதீஷிடம் பேசுகிறான். சரி வாடா, வீட்டுக்கு போகலாம். சரி வா போகலாம். ப்ராங்க். அண்ணன் இன்னைக்கு ஈவினிங் மலேசியா போக போகிறான். அதான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராங்க். அப்போ தான் யாரும் இவனை மறக்க மாட்டீங்கல்ல. என்னது ப்ராங்கா? முன்னாடியே என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ சந்தோஷ், இதெல்லாம் உன் பிளான் தானே? எஸ் மம்மி. வர வர நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குற. ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் மம்மி. ஆமாங்க, எத்தனை நாள் ஆகும் வரதுக்கு? ஒரு 6 மாதம் ஆகும் அண்ணி. டேய் 6 மாதம் எப்படிடா உன்னை விட்டு இருப்பேன்? ஆமாங்க, 6 மாதம் நான் எப்படி உங்களை விட்டு இருப்பேன்? அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சதீஷ் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுவான். இருந்தாலும் சரி. டேய் வேலைக்கு நல்லா சாப்பிட்றா. ஏங்க டெய்லி வீடியோ கால் பண்ணுங்க. சரி வாடா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமாக போகணும். வா போகலாம். டேய் இப்போ இந்த ட்ரெயின் நேராக ஏர்போர்ட்டுக்கு போகுது. அங்கே போயிட்டு மலேசியாவுக்கு போகிற ஃப்ளைட் ஏறி அப்படியே மலேசியாவுக்கு போயிடுறா. அதான் சொல்லிட்டல, போகிறான். சதீஷ் மலேசியாவுக்கு கிளம்புகிறான். டேய் சந்தோஷ், நீ எதுக்கு இப்போ உங்கள் அண்ணனை மலேசியாவுக்கு அனுப்புன? அவன் தான் கதிர். அன்றைக்கி சதீஷ் காணாமல் போனான்ல. நீ தானே சந்தோஷ் அவங்க அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த. டேய் இன்னும் 10 நிமிஷத்தில் உன் ஃப்ரெண்டு கார்த்திக் சாக போகிறான். டேய் நீ இறக்குற இடத்துக்கே வந்து நான் கொத்தி கொல்லாமல் விட மாட்டேன்டா. டேய்